கனடா மெக்சிகோ பொருட்களுக்கு 25% வரி, ட்ரம்ப் அதிரடி. கனடா, மெக்சிகோ, சீனா ஆகிய அமெரிக்காவின் 3 முக்கிய வர்த்தக பங்காளிகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரி விதிக்க உள்ளதாக அமெரிக்காவின் புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். தனது தேர்தல் வாக்குறுதிகளை செயற்படுத்துவதாக உறுதியளித்து இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். வரும் ஜனவரி 20 பதவியேற்க உள்ள ட்ரம்ப் தனது முதல் உத்தரவுகளில் ஒன்றாக கனடா, மெக்சிகோ நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரியை விதிப்பதாக தெரிவித்திருக்கின்றார். மேலும் சீனாவுக்கு விதிக்கப்படும் தற்போதைய வரிகளுக்கு மேலாக 10% கூடுதல் வரி விதிக்கப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். அத்துடன் திறந்து விடப்பட்டிருக்கும் அமெரிக்க எல்லைகள் மூடப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். கனடாவின் வர்த்தகம் அமெரிக்காவை சார்ந்திருக்கும் நிலையில் கனடாவின் ஏற்றுமதியில் இந்த மாற்றம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கனடாவின் ஏற்றுமதிகளில் 75% அமெரிக்காவிற்கு கடந்த ஆண்டு சென்றிருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா கனடா வர்த்தக உறவுகள் குறித்து ட்ரம்ப் மற்றும் கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ஆகிய இருவரும் ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை முன்னெடுத்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடா வீதிகளில் சைக்கிள் பாதைகளை கட்டுப்படுத்தும் சர்ச்சைக்குரிய புதிய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பிரதான வீதிகளில் சைக்கிள் பாதைகளை அனுமதிக்கும் நகராட்சிக்கு உள்ள அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் சர்ச்சைக்குரிய சட்டமூலத்தை ஒன்டாரியோ மாகாணத்தின் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளது. குயின்ஸ் பார்க் சட்டசபையில் திங்கட்கிழமை நடந்த 3வது வாக்கெடுப்பில் 66க்கு 27 என்ற வாக்குகளுடன் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த புதிய சட்டத்தின்படி பிரதான வீதிகளில் புதிய சைக்கிள் ஒழுங்குகளை அமைக்க அல்லது அகற்ற நகராட்சி மன்றங்கள் மாகாண அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இங்கிலாந்தின் லண்டனுக்கு புறப்பட்ட விமானத்தில் 62 கிலோ கஞ்சா கடத்திய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். 26 வயதுடைய பெண்ணொருவர் தனது பயண பொதியில் சுமார் 62 கிலோ கஞ்சா கடத்த முயன்றதாக ராயல் கனேடியன் மவுண்டட் போலீசார் அறிவித்திருக்கின்றனர். இதன் மதிப்பு 2,48,000 கனேடிய டாலர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் கஞ்சா இறக்குமதி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். இதற்கு 14 ஆண்டுகள் சிறைவாசம் வரை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளது. கனடாவில் கஞ்சா பயன்பாடு சட்ட ரீதியாக இருந்தாலும் கஞ்சாவை சர்வதேச விமானங்களில் கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. மேலும் பயண தேவைக்கு மீறிய அளவில் உள்நாட்டு விமானங்களிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் இறக்குமதி, பதுக்கல், கடத்தல் தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். டொரண்டோவில் 4 மாத குழந்தை உயிரிழந்த வழக்கில் தாய்க்கு எதிராக 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. டொரண்டோவில் கடந்த வாரம் உயிரிழந்த 4 மாத குழந்தையின் மரணம் தொடர்பாக 30 வயதான தாய்க்கு எதிராக 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். 4 மாத குழந்தையை காணவில்லை என்று குழந்தையின் தந்தை போலீசாருக்கு தெரிவித்ததை அடுத்து ரோஸ்லோன் அவென்யூ, மார்லி அவென்யூ பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடத்தில் அதிகாரிகளால் குழந்தை கண்டுபிடிக்கப்பட்டது. பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை சிறிது நேரத்தில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குழந்தைக்கு தேவையான பராமரிப்பை வழங்கவில்லை என்பதற்காக தாய்க்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் உயிரிழந்த குழந்தையின் பிரேத பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் தாய் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் டொரண்டோ நகரத்தில் நடந்த 79வது கொலை சம்பவமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.